கீழடியை எழுப்புவோம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், தஞ்சைக்கு போனேன், உயரமாய் தெரிந்தது எங்கள் பள்ளம், கீழடிக்கு வந்தேன், பள்ளத்தில் தெரிந்தது எங்கள் உயரம் என்று எழுதியிருக்கிறார் கவிஞர் பழ. புகழேந்தி. 6 வரிக்குள் 1000 ஆண்டு வரலாறும் இருக்கிறது, பண்பாட்டின் பெருமிதமும் இருக்கிறது. இதைத்தான் சிதைக்க பார்க்கிறார்கள். கப்சா காவியங்களை வரலாறாக்க இந்த உண்மைகள் இடைஞ்சலாக இருக்கின்றன என்பதால் கீழடி கண்டுபிடிப்புகளை மறைக்க பார்க்கிறார்கள். பல்லாயிரம் ஆண்டு வரலாறு பல்லாயிரம் ஆண்டு கழித்தும் மேலே எழும்பி வந்ததல்லவா? அதனை சிறுமதியாளர்கள் மறைக்க நினைப்பது மதியினம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமாக 4000 ஆண்டு பழமையான வரலாற்று சொந்தக்காரர்களாக நமது இனம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கீழடிக்கு அருகில் அகரம் அகழாய்வு தளத்தில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்த போது அங்கே நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. கீழடி அகழ்வாய்வில் 1000க்கும் மேற்பட்ட குறியீடுகளும் 60க்கும் மேற்பட்ட தமிழ் எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பானை ஓடுகளில் குவிரன் ஆதன் போன்ற தனிநபர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினரும் அந்த காலத்திலேயே கல்வி பெற்றவர்களாக இருந்துள்ளார்கள். பண்டை தமிழ் சமூகம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுத்தறிவு பெற்றும் நகர நாகரிகத்துடனும் மேம்பட்ட தமிழ் சமூகமாகவும் விளங்கியதை கீழடி அகழாய்வு முடிவுகள் வாயிலாக அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நிலைநிறுத்தியுள்ளது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. கீழடி ஆய்வுகள் சிந்து சமவெளி ஆய்வுகளுக்கு மிக மிக நெருக்கமாக உள்ளன. சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழர் நாகரிகத்திற்குமான தொடர்பும் ஒற்றுமையும் மெய்ப்பிக்க காளைகள் அடித்தளமிட்டுள்ளன. கீழடி காளைகள் தான் சிந்துவெளியிலும் இருக்கிறது. நமது தாய் தெய்வ வழிபாடு அங்கும் இருக்கிறது. கீழடி கட்டடக்கலையும் மண்பாண்டங்களும் சிந்துவெளியிலும் இருக்கின்றன. இந்த வரிசையில் ஆர். பாலகிருஷ்ணனின் ஆய்வுகள் தமிழ் சொற்கள் மூலமாக உள்ள ஒற்றுமையை நிறுவி வருகிறார். தமிழாட்சி, தமிழ் இனத்தின் ஆட்சியை நடத்தி வரும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கீழடி பெருமையை உலகளாவியதாக மாற்றி வருகிறார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் உலக தமிழர்கள் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 31,000 சதுரடி பரப்பளவில் 18 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவில் கீழடி அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் சில மாதங்களுக்கு முன் அவர் செய்துள்ள அறிவிப்பு உலகம் முழுக்க பரவிவிட்டது என்று முரசொலி தெரிவித்துள்ளது. செழித்து வளர்ந்த சிந்துவெளி பண்பாட்டின் எழுத்து முறையை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. 100 ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் குறித்து உலகமெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், மொழியியல் அறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெரும் முயற்சி செய்து வருகின்றனர். அம்முயற்சிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையினை கண்டுபிடித்து சிந்துவெளி எழுத்து முறையினை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையினை தொல்லியல் அறிஞர்கள் ஏற்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்பிற்கு $1 மில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 8 கோடியே 57 லட்சத்து 70,000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் முதலமைச்சர் மு. ஸ்டாலின். இவை அனைத்தையும் சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில பாடல் வரிகளை வைத்துக்கொண்டு வேதியர் சிலர் எழுதி வைத்திருந்த கற்பனா வரலாறுகளை கீழடி ஆய்வுகள் அடித்து நொறுக்கிவிட்டது. எனவே கீழடி ஆய்வுகளை முடக்க பார்க்கிறார்கள். கீழடி அருகில் 2013 முதல் 2016ஆம் ஆண்டு வரை ஒன்றிய அரசின் சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டது. தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்த ஆய்வுகளை செய்தார். இதில் 5765 பொருட்கள் கிடைத்தன. 2017ஆம் ஆண்டு இவரை அசாம் மாநிலத்திற்கு மாற்றிவிட்டு ஸ்ரீராமன் என்பவரை கீழடிக்கு பொறுப்பாளராக நியமித்தார்கள். ஆனாலும் தனது அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒன்றிய அரசிடம் தாக்கல் செய்தார். 2600 ஆண்டுகளுக்கு முன் பழமையானவை என்பதை அறிவியல் ஆய்வுகள் மூலமாக இவர் மெய்ப்பித்துள்ளார். 982 பக்கங்கள் கொண்டது இந்த அறிக்கை. இதைத் தொடர்ந்து இந்த ஆய்வை ஒன்றிய அரசு நிறுத்தியது. இதனால் தமிழ்நாடு அரசு தனது ஆய்வை தொடர்ந்தது. இப்போது திடீரென அமர்நாத் ராமகிருஷ்ணனின் அறிக்கையை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. ஆதாரங்கள் தேவை, திருத்தங்கள் தேவை என்று சொல்லி இருக்கிறது. கீழடி அகழாய்வு அறிக்கையில் கால வரிசைப்படி அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. உங்கள் சந்தேகங்கள் அனைத்துக்குமான விளக்கம் எனது அறிக்கையில் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன். 2017 முதல் இன்று வரை இவரை ஒரு இடத்தில் பணி செய்ய விடாமல் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள்.
கீழடி ஆய்வுக்கு முதல் ஆண்டு நிதி ஒதுக்கிய ஒன்றிய அரசு அதன் பிறகு ஒதுக்கவில்லை. தமிழ் பெருமை பேசி காசி சங்கமம் நடத்தும் பாஜக அரசால் தான் சங்கருக்கும் காரியமும் நடக்கிறது என்று முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. வேத நாகரிகத்திற்கு முந்தையது தமிழர் பண்பாடு என்று நிறுவப்படக்கூடாது என்பதுதான் அவர்களது எண்ணம். வேத நாகரிகத்தை வென்றது தமிழர் பண்பாடு என்பதும் நிறுவப்படும். இப்போது கீழடியை கிண்டல் செய்து வரும் PA கிருஷ்ணன் போன்றவர்கள் அப்போது வரலாற்றின் குப்பை தொட்டியில் கிடப்பார்கள் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது.